Hi dears, welcome to Knowledge Box. Today நம்ம இந்த வீடியோல Pascal software எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இனிமே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பார்ல ஃப்ரீ Pascal IDE டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வரக்கூடிய சர்ச் ரிசல்ட்ஸில் முதல்ல இருக்கிற டவுன்லோட் ஃப்ரீ Pascal அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைட்குள்ளே வருவீங்க, ஃப்ரீ Pascal orgன்ற சைட்குள்ளே. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓஎஸ் ரிலேட்டடாக எந்த ஓஎஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இன்டெல் ப்ரொசஸர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Windows 32 or 64 பிட் உங்களுக்கு தேவையான அளவில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ AMD கீழே இருக்குது, இன்டெல். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரொசஸர் அண்ட் ஓஎஸை டைப் பண்ணிவிட்டு ஸோ நான் இதில் Windows 32 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதும் திரும்பவும் ஃப்ரீ Pascal டவுன்லோட் மிரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீன்குள்ளே வருவீங்க. ஸோ இந்த மிரரில் நீங்கள் SourceForge அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா SourceForgeோட வெப்சைட்குள்ளே வருவீங்க. ஸோ இந்த SourceForge வெப்சைட்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ Pascal கம்பைலர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய Pascalக்கான டவுன்லோடபிள் லிங்க் இந்த ஏரியாவில் காட்டும். ஸோ இந்த டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு சைட்குள்ளே வருவீங்க. ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஷோர்ட்லி கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுடைய Pascal ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்துருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபைல் காட்டுது. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய Pascal ஃபைல் டவுன்லோட் ஆனதும் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ டவுன்லோட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி Pascal ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா Ctrl+J ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இது டவுன்லோட் பண்ண Pascalோட exe ஃபைல் காட்டுது. ஸோ இந்த ஐக்கன் மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்டாலேஷன், மினிமம், கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்ததும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் காட்டும். ஸோ இந்த தேவையான செக் பாக்ஸ் எல்லாமே வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுத்ததும் தென் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் பார் ஃபுல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த க்ரீன் கலர் பார் ஃபுல் ஆகினதும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் Pascalக்கான ஷார்ட்கட் வந்துடும். ஸோ இந்த லைசன்ஸ் அண்ட் எக்ரிமெண்ட்டை பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தென் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய Pascal உங்களுடைய மெஷினில் இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ இதுக்கான ப்ராசஸ் தென் இந்த மாதிரி ஒரு நோட்பேட் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற Pascal கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு IDE வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் Pascal சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் Pascalல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.